என்ன பண்ற, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது யாருகிட்ட போய் கேட்கறதுனே தெரியாது சார். நீங்க நான் சொல்லிட்டு போறேன், இந்த ஜோசியக்காரர், வாஸ்து நிபுணர், இவங்க எல்லாத்தையும் தாண்டி குரு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சென்னையில முத ஒரு வீடு வாங்கினேன், மாடம்பாக்கத்துல பிளாட்ஸ் ஒரு வீடு வாங்குறோம். கிரகப்பிரவேசம் எங்க வீட்டுக்கு, நல்ல அந்த கதையை கேட்டு, கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு 3 மணிக்கு ஐயர் வரதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபோட மாமா வந்துட்டாரு. வந்தவரு 3 மணிக்கு அவர் வந்துட்டாரு. எங்க வீட்டு பக்கத்துல ஏர்போர்ட், அந்த பிளைட் இப்படி இறங்குது, ஸ்வைன்னு சவுண்ட் கேட்டுச்சு. இவர் கேட்டாரு, வீட்டு பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அப்ப உங்க வீட்டை இடிச்சிருவாங்களே அப்படின்னு. கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கான். அதெல்லாம் இல்ல மாமா, அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க மாமான்றேன். அதெல்லாம் அப்படிதான். பக்கத்துல கோயில் இருக்கா? ஆமா. அப்ப உங்க வீட்டை கண்டிப்பா அடிச்சிருக்காங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வரும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு என் வீட்டு இடிக்கிறதுலே இருக்கு. வந்த மனுஷன் என்ன பண்ணாரு, இந்த இது இப்படி இருக்கக்கூடாது, கிச்சன் இந்த அக்கடி மூலையில, இது வந்து அக்கடி மூலையில இருக்கணும், இது வாயு மூலையில இருக்கணும், இது இங்க இருக்கக்கூடாது, இது அங்க மாத்து, இது இங்க மாத்து, இது இங்க மாத்து. அந்த அளவுக்கு மாத்துன்னு சொல்லாது என் வீட்டுக்காரியை மட்டும்தான். அதை சொல்லியிருந்தா கூட செலவா மாத்தி இருக்கலாம். இதையா மாத்து, அதையா மாத்து, அனுபவிச்சு சிரிக்கிறாரு. அதெல்லாம் மாத்த முடியாது, அந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்கிறேன். இதை மாத்து. போறப்ப என்ன தெரியுமாங்க பண்ணிட்டா, ஒரு சாமியார் படத்தை எங்க வீட்டுல மாட்டிட்டு போயிட்டாரு. வந்தவங்க எல்லாம் கேட்கறாங்க, இவரு டிவோட்டியா கேட்கின்றாங்க. எதையாவது ஒண்ணு அந்த மாதிரி வாஸ்து நிபுணர்கள்ல இருந்து இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தினார். நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்ப்பா மாத்தினார். நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய தெளிவு இருக்குல்ல, திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். கண்ணதாசனையா வார்த்தை, திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். சீட்டாடும் மனிதரும் சீட்டை புரட்டும் முன் சிவனை நினைக்கின்றான். முரடனும் அறிவாளால் காரியம் பார்த்த பின் முருகனை வணங்குகின்றான். முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முதல்வனை வணங்குகின்றான். வருடுவார் கைக்கெல்லாம் வருடுகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே. மலர் கொன்ற கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன்னு கண்ணதாசனையா எழுதியிருப்பார். எல்லாரும் இருக்காங்க, அவங்களோட தோற்றத்தை பார்த்து நம்பிடாதீங்க. யாருன்னு சார், சாதாரணமா நல்ல மனிதர்கள், நல்ல பக்தி சிந்தனை இருக்கிறவங்க ஒரு கட்டிடத்திற்குள் போனால் கட்டிடங்கள் கோவிலாக மாறுகிறது. அறிவில்லாத மனிதர்கள், சிந்தனை இல்லாத சுயநல மிக்க மனிதர்கள் கோவிலுக்குள் செல்லும் போது கோவில் கட்டிடமா மாறுது. கோவில் கட்டிடமா மாறுது. நம்ம ஒரு கட்டிடத்தையும் நம்ம எப்படி பாருனா, இப்ப கோயில்ல ஒரு பிட் பாக்கெட் காரர் நுழையிறாரு, ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பிட் பாக்கெட் காரர் நுழையிறாரு. அவருடைய எண்ணம் பக்தியில இருக்கும் இல்ல, அவருடைய எண்ணம் யாருக்கா பரிசுக்காக எடுக்கலான்னு தோணும். கோயில்ல ஒரு 10 பேர் கடை விட்டுருப்பாங்க, சுத்தி பூக்கடை இருக்கும், புளியோதரை கடை இருக்கும், பொம்மை கடைகள் இருக்கும். இப்ப இவங்களுக்கு பக்தி இருக்குமா, நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும்பான்னு தோணும். இப்ப திருடனுக்கு கோயில் திருடக்கூடிய இடம், வியாபாரிகளுக்கு கோயில் வணிக ஸ்தலம், இப்ப நம்ம போகக்கூடிய நமக்கு கோயில் ஆன்மீக ஸ்தலம். அப்ப இந்த கோயில் எதை பொறுத்து இருக்கு, ஒரு கட்டிடத்தை பொறுத்து கோயில் கிடையாது. உள்ள போகக்கூடிய பக்தனினுடைய மனநிலையை பொறுத்துத்தான் கோவிலாக அது மாறுகிறது. சாதாரண கட்டிடம் கோவிலாக மாறுகிறது. அதனாலதான் சிவவாக்கியர் சொல்லுவாரு, கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லை. என்ன நம்ம மனதுக்குள்ள எத்தனை தூய்மையாக ஒரு அறிவோட ஒரு கட்டிடத்திற்குள் சென்றால் அந்த கட்டிடம் கோவிலாக மாறும். சுயநலத்தோட நான் சாமிக்கு பக்கத்துல போய் நிக்கிறேன் பாருன்னு ஒரு 1000 ரூபாய் டிக்கெட்டை வாங்கியோ, ஒரு பதவியின் மூலமா நான் யாருன்னு தெரியுமான்னு நான் காட்டுறேன்னு போய் கடவுளினுடைய சிலைக்கு அருகில் நிற்பவர்கள் ஒருபோதும் கடவுளுக்கு அருகே செல்லவே முடியாது. தன்னுடைய பதவியின் மூலமா பணத்தின் மூலமா அகங்காரத்தின் மூலமா நான் போய் கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறேன் பார், போவே முடியாது. அப்ப சாதாரண அன்பு கொண்டு கட்டிடத்திற்குள் நுழைந்தால் அந்த கட்டிடம் கோவிலாக மாறும். அதனாலதான் சிவவாக்கியர் சொன்னார், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணு வென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சண்டுவம் கரியின் சுவை அறியுமோ. உடனே சொன்னாங்க, அவர் என்னப்பா கல்லுன்ட்டாரு, சொல்லலாமாப்பா, நான் கல்லுன்ட்டாரு. சார், வீட்டுல பகவத்கீதை புத்தகம் இருக்குமா, வேற மொழியில இருக்கு, அது என்னன்னே தெரியல, நீங்க போய் என்ன கேட்பீங்க, இந்த புக் என்னன்னு கேட்பீங்க. அது எப்படிப்பா கீதையை நீ புக்குன்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க ஒரு சாம்பாரோ ரசமோ ஒண்ணு வைக்கிறீங்க, எனக்கு அது என்னன்னே தெரியல, நான் வந்து என்ன கேட்பேன், இந்த கலர் தனியா இருக்கு, இது என்னன்னு கேட்போம். கரெக்டா? என் வீட்டுக்காரர் ஒரு நாள் ஒரு ரசம் வச்சிருந்தா, அதை போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டா 1000 லைக்கு. நான் 1 லைக்கும் பண்ணல, ஏன்னா மத்தவெல்லாம் அதை பார்த்தவே, நான் தான் அதை சாப்பிட்டவே. அது எப்படி நம்ம பண்ணுவோம்? இப்ப நமக்கு தெரியாத ஒண்ணு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லைக் கமெண்ட் அதெல்லாம் போட்டு போயிடுவோம். கரெக்டா? இப்ப அது தெரியலன்னா கலர் தண்ணி தானே சொல்லுவோம். அதை உணரவே இல்லைன்னா
அது வெறும் புத்தகம் தானே. பகவத்கீதையை வச்சு கற்பூரம் தானே காமிச்சிட்டு இருக்கோம். எடுத்து எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? திருக்குறளை வச்சு கற்பூரம் தானே காட்டுறோம். திருக்குறளை வச்சு வீட்டுல ஒரு அலங்காரத்துக்கு தானே வைக்கிறோம். திருக்குறள் எடுத்து எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? முதல் குறள் என்ன? முதல் குறள் என்ன? அகர முதல் எழுத்தெல்லாம் சூப்பர்ப்பா. அப்படின்னா இறைவனை வழிபடணும் முடிச்சாரு. மொத்தம் 1039 இறைவனை வழிபடணும். சிறப்பு, நன்றி. அதான் சொல்றாங்கல்ல, சொல்லணும்ல. அகர முதல் எழுத்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அகர முதல் எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதல்றே உலகம்னா என்னப்பா அர்த்தம்னாங்க. இன்னைக்கு காலையில தான் ஐயா கிட்ட அதை சொல்லிட்டு இருந்தேன். இந்த உலகத்தை பகுக்கிறவர் யாருப்பான்னாங்க. மாலையும் காலையுமா பகுக்கிறவர் யாருன்னா பகவன். பகவன்னா சூரியன் அர்த்தம். இந்த உலகம் தூண்டுறதுக்கு சூரியன் தான் காரணம். பிக் பேங் தியரின்னு அது பேரு. சூரியன் வெடித்து அதனுடைய ஒளி பிளப்புலதான் இந்த உலகம் தோன்றுச்சு. அப்படி தமிழ் மொழியினுடைய தொடக்கம் எதுப்பான்னா அகரம் என்ற உயிர் சொல் தான். ஆன்ற இப்ப கால் அடிபட்டா ஆண் கத்துறோம்ல, இந்த அகரம் என்ற சொல்லினுடைய பிளவு தான் தமிழ் மொழியாக உருவாச்சு. அதனாலதான் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னாரு. இப்படி இந்த அர்த்தம் தெரியாம அல்லது ஒரு புத்தகத்தை மட்டும் வச்சு அதை பயன்படுத்தாம ஒரு விஷயம் இருந்தா அதன் பேர் என்ன? வெறும் புத்தகம் தானே. சாம்பாரை செஞ்சுட்டு பேசாம வச்சிருந்தோம்னா அது பேரு கலர் தண்ணி தானே. அந்த மாதிரி இறைவனை வச்சுட்டு பூஜைகளை பண்ணிட்டு இறைத்தன்மையை உணரலைன்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதரா நட்டக்கல்லும் பேசுமோ நாகன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரியும் சுவை எரியுமா. என்ன தெரியுமா? அந்த கரண்டியை வச்சு சமைக்கிறோம்ல, இந்த கரண்டிக்கு கத்திரிக்காய் சுவை தெரியவே தெரியாதுங்க. கரண்டி சொல்லுமா கத்திரிக்காய் டேஸ்டா இருக்குன்னு? கரண்டி சொல்லுமா? எடுத்து சாப்பிட்ட நம்ம தானே சொல்ல முடியும். சிவவாக்கியர் கேட்கிறார், எப்பா நீ நல்லா சமைச்சிட்டப்பா, எடுத்து சாப்பிடவே மாட்டேறியப்பா. இந்த சட்டுவத்தை வச்சு கலக்கிக்கிட்டே இருக்கேப்பா. பால் அபிஷேகம் பண்றேன், தேன் அபிஷேகம் பண்றேன், பூஜைகளை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு கரண்டியை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கே தவிர எடுத்து அந்த இறைத்தன்மையை உணரவே மாட்டேறியப்பா. சுட்ட சட்டி சட்டுவம் கரியும் சுவை அறியுமோன்னு கேட்டேன். அப்ப அந்த கரண்டிக்கு தெரியாது, எடுத்து சாப்பிடக்கூடிய நமக்கு தான் தெரியும். அருப்பா இந்த கடவுளுடைய தன்மை எப்படி பண்ணார்? ஆகாயத்தின் மேலிருந்து ஆட்டியும் வைப்பான், ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான். பூலோகத்தில் வாழ்ந்தால் புகழையும் கொடுப்பான், புகழுக்காக வாழ்ந்தால் புரட்டியும் எடுப்பான். பூவுக்குள்ளே தேனையும் வைப்பான், தேன் இருக்கும் இடத்தை தேனீக்கும் சொல்வான், தேனடை இருக்கும் இடத்தை மனிதனுக்கும் சொல்வான். கேட்கும் திறனை கூட்டும் செவியை எலிக்கும் கொடுப்பான், அந்த எலிக்கும் கேட்காத காலினை பூனைக்கு வைப்பான். வேகமாக ஓடும் காலை மானுக்கு கொடுப்பான், மானையும் வேட்டையாடும் திறனை புலிக்கு படைப்பான். அற்புதமாய் சிந்திக்கின்ற 6 அறிவையும் கொடுப்பான், அந்த 6 அறிவில் ஓரறிவும் இல்லாத மனிதனையும் படைப்பான். பூலோகத்தில் திறனுக்காக வாழ்பவரை புரட்டியும் எடுப்பான். கடல் நிறைய நீரையும் வைப்பான், கடல் நிறைய நீரையும் வைப்பான், தாகம் எடுத்து தவிக்கவும் வைப்பான். மாளிகையில் சிலரை அற்பமாய் படைப்பான், சாலையிலும் சிலரை சிற்பமாய் படைப்பான். தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான், உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான், அவன்தான் கடவுள்னு கண்ணதாசன். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கோயில்ல ஒரு 100 ரூபாயை போட்டாக்கா நம்மளுடைய வேண்டுதல்ல சரியாயிடுதுன்றோமே, கரெக்டா? அப்ப யாரப்பா கேட்கணும்னாங்க சார். மகாபாரதத்துல கிருஷ்ணருக்கு துரியோதனனும் நண்பன், கிருஷ்ணருக்கு துரியோதனும் சொந்தக்காரன், அர்ஜுனனும் சொந்தக்காரன். இப்ப மகாபாரத யுத்தம் வரும்போது கிருஷ்ணர் யார் பக்கம் பான்ற ஒரு கேள்வி வருது. துரியோதனன் பக்கம். ஏன்னா 2 பேருமே சொந்தக்காரங்க, 2 பேர் கேட்டாலுமே கொடுக்கணும். துரியோதனனும் போறான், அர்ஜுனனும் போறான். கிருஷ்ணர் நடுவுல இருக்க. இந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, படுத்திருப்பாரு, இந்த கதையை கேட்டிருக்கோம்ல. இப்ப துரியோதனனுக்கு ஒரே பயம், அர்ஜுனன் என்ன கேட்க போறானோன்னு. ஏன்னா படைகள் எல்லாம் கேட்டுட்டானா நம்ம தோத்துருவோமே. அர்ஜுனன் என்ன தெரியுமா கேட்டாரு? கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா உன்னுடைய சங்கை மட்டும் கொடுன்னா. பாஞ்சச்சன்யம்னு கிருஷ்ணருடைய சங்கு, உன்னுடைய சங்கை மட்டும் கொடுன்னு. துரியோதனனுக்கு சந்தோஷம், இவனுக்கு கேட்கவே தெரியல. கிருஷ்ணா உன்னுடைய காலார் படை, தேர்ப்படை, வீரர்கள் அத்தனை பேரும் என்கிட்ட கொடுத்துரு. சங்க அவன் தானே வச்சுக்கிட்டு, சங்க வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறதே இல்ல, அவன்கிட்ட சங்க கொடுத்துருன்னு போயிட்டாரு. இதுல எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த சங்க விட்டுட்டு கிருஷ்ணர் இருக்க மாட்டாரு, கரெக்டா? பாஞ்சச்சன்யம்ன்ற சங்க விடுத்து கிருஷ்ணர் இருக்க மாட்டாரு. மகாபாரத யுத்தத்துல யார சங்கை ஊதுகிறார்களோ அவர்கள் தான் யுத்தத்தை நடத்துவதாக அர்த்தம். கௌரவர் சேடையில பீஷ்மர் சங்கு ஊதுவார், எதிரில் இருக்கக்கூடிய பாண்டவர் பக்கம் தர்மன் தானே சங்க எடுத்து ஊதணும், தர்மர் ஊத மாட்டார். கிருஷ்ணர் தான் தன்னுடைய பாஞ்சச்சன்யம்ன்ற சங்க ஊதுவார். என்ன தெரியுமா அர்த்தம்? அங்கு பீஷ்மர் போரை நடத்துகிறார், இங்கு நான் வழி நடத்துகிறேன் என்று கிருஷ்ணரையே தன் பக்கமாக அர்ஜுனன் இழுத்துட்டு வந்துட்டான்.
அவன் படைகளை எல்லாம் துரியோதனன் கேட்டான். ஆனா அர்ஜுனன் என்ன தெரியுமா பண்ணா, சின்னதா சங்க வாங்கி எனக்கு கிருஷ்ணனே வேணும்ட்டான். இறைவனையே யார் போய் பற்றி கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் வழிகாட்டுவார், இறைவனே வழிகாட்டுவார். நான் எப்படின்னா சார், ஒரு ராஜா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சத்திரம் வச்சு எல்லாருக்கும் எல்லாம் எடுத்துக்கலாம், பொன் பொருள் அது இதுன்னு வச்சிருக்காரு எல்லாத்தையும். ஒரு வயதான பாட்டி வந்தாங்க. இதுல இதுல எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு தேவையானதுல இது எதுவுமே இல்லை, உங்க ராஜாவை வர சொல்லு, நான் ராஜா கிட்டதான் கேட்பேன். நாங்க அந்த பாட்டி, ராஜா யானையில வராரு, அந்த அம்பாரியில யானையில வராரு. இந்த பாட்டி போய் என்ன பண்ணாங்க, யானையை விட்டு இறங்கி வந்து ஓடி போய் ராஜாவை பிடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு நீதான்பா வேணும்னு ராஜாவை பிடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு இந்த பொன் பொருள் எதுவுமே வேணாம், எனக்கு நீதான் வேணும்னு அந்த ராஜாவை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த ராஜா அந்த அன்பினுடைய மலையில நினைறாரு. அந்த பாட்டியை அரண்மனைக்கு கூப்பிட்டு போய் தன்னுடைய தாயாக கடைசி வரை காப்பாற்றினாருன்னு இந்த கதை வரும். அழகா பாகவத்துல சொல்லப்பட்ட கதை. நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, இந்த பொன்னின் மீதும் பொருளின் மீதும் இந்த பற்றுகள் மீதும் ஆசைப்பட்டு இறைவனை பிடித்துக் கொள்றதுக்கு மறந்தே போயிடுவாங்க. யார் ஒருவர் இதெல்லாம் எனக்கு வேணாம்பா, நான் எனக்கு நீதான்பா வேணும்னு நம்ம போய் இறைவனை அரவணைச்சிட்டோம்னா இறைவன் நம்மளை தத்தெடுத்து பாருங்க.